கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நம்மில் பெரும்பாலானவர்கள் பெயர் தாங்கி முஸ்லிம்களாக இருக்கிற காரணத்தினால், இஸ்லாத்தினுடைய உயிரோட்டமான கொள்கைகளை அறியாமல் இருக்கிற காரணத்தினால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தகைய மார்க்கத்தை மக்கள் மத்தியிலே வைத்தார்களோ அதை தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ளாமல் இருக்கிற அதிகமான முஸ்லிம்கள் இருக்கிற காரணத்தினால்தான் இதை முஸ்லிம்களுக்கே தலைப்பாக ஆக்க வேண்டிய நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை நமக்கு கிடைத்திருக்கின்ற பொக்கிஷங்களிலே, நமக்கு கிடைத்திருக்கின்ற பாக்கியங்களிலே இதுதான் தலையாய பாக்கியம் என்பதை முதலிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு கிடைத்திருக்கின்ற பதவிகளை விட, பொருளாதார வசதிகளை விட, வாழ்க்கை துணையை விட, நம்முடைய பெண்டு பிள்ளைகளை விட, தாய் தந்தையை விட, நமக்கு கிடைத்திருக்கிற அனைத்தை விடவும் நமக்கு சிறந்த ஒரு பாக்கியம் எதுவென்று சொன்னால் இஸ்லாம் என்ற பாக்கியம்தான். இந்த பாக்கியத்தினுடைய மதிப்பை நாம் உணராமல் இருக்கிறோம். எப்படி நம்முடைய நிலைமை இருக்கிறது என்று சொன்னால், குப்பையை கிளறுகிற கோழிகள் அங்கு கிடக்கின்ற ஒரு மாணிக்க கல்லை கால்களால் தள்ளிவிட்டு பூச்சிகளையும் புழுக்களையும் சாப்பிடுவது போல நாம் இஸ்லாம் என்ற இந்த மாணிக்கத்தை தூக்கி எறிந்துவிட்டு அற்பமான ஒன்றுக்கும் பயனில்லாத பொருட்களை எல்லாம் பாக்கியம் என்று நினைத்துக் கொண்டு செல்கிற அளவுக்கு இந்த மார்க்கத்தினுடைய மரியாதை, இந்த மார்க்கத்தினுடைய மதிப்பு நமக்கு தெரியாமல் இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாம் என்ற மார்க்கம் அனைவராலும் விரும்பப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மார்க்கம். இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை சரியான விதத்திலே நாம் அறிந்திருந்தோமையானால், நாம் சொன்னோமையானால், அதை ஒருவர் கூட நிராகரிக்காமல் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு அற்புதமான மார்க்கம். ஏதோ சுயநலனிற்காக மறுக்கக்கூடியவர்களை தவிர நல்லது எங்கே என்று தேடி அலைவார்களே அத்தனை பேரும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை நெறிதான் இஸ்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னந்தனியாக இந்த மார்க்கத்தை அந்த மக்களுக்கு சொன்னார்கள். சொல்லும் பொழுது அவர்கள் மாத்திரம்தான் இருந்தார்கள். அவர்களை எதிர்த்தவர்கள், அவர்களை நாடு கடத்தியவர்கள், அவர்களை அடித்து உதைத்தவர்கள், அவர்களோடு பலமுறை போருக்கு வந்தவர்கள், அவர்களை பின்பற்றிய மக்களை எல்லாம் தொல்லைப்படுத்தியவர்கள், கொன்று குவித்தவர்கள், இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அனைத்து எதிரிகளும் இந்த சத்திய மார்க்கத்தை நோக்கி கூட்டம் கூட்டமாக ஒரு கட்டத்தில் நுழைந்தார்கள். இஸ்லாம் என்ன என்று தெரியாத நேரத்தில் அவர்கள் எதிர்த்தார்களே தவிர, இதுதான் இஸ்லாம் என்பது சரியான முறையில் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்த பொழுது தானாகவே கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களை எடுத்துக்கொண்டால் 90% பேர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசியவர்களாக இருப்பார்கள். 90% பேர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்கியவர்களாக இருப்பார்கள். 90% பேர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்களை கொன்று குவித்தவர்களாக இருப்பார்கள். இப்படி எதிரிகளாக இருந்தவர்களையே ஈர்க்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான நெறிதான் இஸ்லாமிய மார்க்கம். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை என்று பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, அவர்களுடைய தோழர்களை பார்த்து, அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து பிற சமுதாய மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இப்படி ஒரு மார்க்கமா, இப்படி ஒரு நெறியா என்று அவர்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்தார்களே, அந்த நிலையில் இன்றைக்கு நாம் இருக்கிறோமா? நம்மை ஒருவர் அண்டை வீட்டில் இருக்கிற ஒரு முஸ்லிம் அல்லாதவர் பார்த்தால் நம்முடைய கொள்கை, கோட்பாடு, நடத்தைகள் எல்லாம் அவருக்கு ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்குமா?
அவர் விரும்பக்கூடிய வகையில் இருக்குமா அல்லது வெறுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். அப்ப நம்ம சரியான ஒரு மார்க்கத்தில் இருந்தோமையானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எதிர்த்தவர்கள் எப்படி இந்த மார்க்கத்தை நேசிக்க ஆரம்பித்தார்களோ அதுபோல அவர்களும் நேசிக்க ஆரம்பிப்பார்கள். இன்றைக்கு என்ன நிலைமை இன்றைக்கு பார்க்கிறோம்? இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை என்ன? இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஆணிவேராக இருக்கிற கொள்கை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அதாவது ஒரு கடவுள் கொள்கை. இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஜீவனாடியான கொள்கை என்ன? ஒரு இறைவன் தான், அந்த இறைவனை தவிர யாருக்கும் எந்த வணக்க வழிபாடும் கிடையாது. அந்த இறைவனுக்கு மாத்திரம்தான் அஞ்சுவோம், அந்த இறைவனுக்கு மாத்திரம்தான் சிறந்தாழ்த்துவோம். இறைவனை தவிர, கடவுளை தவிர எந்த மனிதனுக்கோ மண்ணுக்கோ மரத்துக்கோ சூரியனுக்கோ சந்திரனுக்கோ கடலுக்கோ காற்றுக்கோ வேறு எந்த பொருளுக்கோ நாங்கள் தலை சாய்க்க மாட்டோம். இதான இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை. இந்த கொள்கை முஸ்லிம்கள்ட்ட இருக்குதா நடைமுறையில்? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கையை உண்மையிலே முஸ்லிம்கள் நம்பி இருக்கிறீர்களா? என்ன நடக்கிறது? வாயில் இருந்து வருகிறது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை. உங்களுடைய நடவடிக்கைகள் என்ன சொல்கிறது? நூற்றுக்கணக்கான தெய்வங்களை நீங்களும் உண்டாக்கி வைத்திருக்கிறீர்கள். இந்த தமிழகத்தில் எத்தனை தர்காக்கள், எத்தனை சமாதிகள், இறந்து போனவர்களை புதைத்து வைத்துக் கொண்டு நாகூர் ஆண்டவர் என்கிறீர்கள், ஏர்வாடி இப்ராஹிம் என்கிறீர்கள், அஜ்மீர் ஹாஜா என்கிறீர்கள். 200-300 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்திலே வாழ்ந்து நம்மை போலவே சாப்பிட்டு நம்மை போலவே முதுமை அடைந்து நம்மை போலவே நோய்வாய்ப்பட்டு நம்மை போலவே மரணித்து விட்ட ஒரு மனிதனை அடக்கம் செய்துவிட்டு அவுலியாவே, மகானே, பெரியாரே, நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் தரணும், குழந்தையை தரணும், செல்வத்தை தரணும், வேலை வாய்ப்பை தரணும், நல்ல புத்தியை தரணும், மழையை தரணும் என்றெல்லாம் கேட்கிறீங்களே, கேட்கக்கூடியவங்க இருக்கிறீங்களே, பிற சமுதாய மக்களுக்கு இது எப்படி ஈர்க்கக்கூடியதாக இருக்கும்? அவர்கள் அழகா கேட்கிறார்கள், என்ன ஒரு கடவுள், நாங்க நிக்க வச்சு வணங்குறோம், நீங்க படுக்க போட்டு வணங்குறீங்கிறாங்க. முஸ்லிம் அல்லாத மக்கள் கேட்கிறாங்க, நாங்கள் எங்களுடைய தெய்வங்களை நிக்கிற மாதிரி அப்படி உட்கார்ற மாதிரி வச்சு நாங்க வணங்குறோம், நீங்க இறந்து போன ஆட்களை படுக்கையா போட்டு சமாதியை கும்பிடுறீங்க. முடிஞ்சு வச்சா கதை. அப்ப உங்களிடத்தில் இருக்கிற இஸ்லாம் மற்றவர்களால் ஈர்க்கப்படக்கூடிய வகையில இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இஸ்லாம் மற்றவர்களால் ஈர்க்கப்படுகிற, விரும்பப்படுகிறதாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். அதே போல இறந்து போன ஆளை தான் வணங்குறோமா? உசுரோட உள்ளவனை வணங்குறோம். எப்படி வணங்குறோம்? மத குரு ஒருத்தர் வர்றாரு, மகான் வர்றாரு, ஷேഖ் வர்றாரு, குருநாதர் வர்றாரு, அவர் நம்மை மாதிரி இருக்கிறார். அவரிடத்தில் நம்மிடமிருந்து எந்த ஒரு வேறுபாடும் நீங்கள் பார்க்க முடியாது. யாரு? முஸ்லிம் மத குரு வர்றாருலங்க, மௌலானா வர்றாருல, ஷேഖ் வர்றாருல, அவருக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? 1/2 மீட்டர் துணிதான் வித்தியாசம். நீங்க சட்டை போட்டிருப்பீங்க, அவர் ஜுப்பா போட்டிருப்பார், இவ்வளவுதான வித்தியாசம். அப்ப இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு வந்த காரணத்தினால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இவர் அல்லாவுக்கு அடுத்த வீட்டுக்காரரு நம்ம நினைக்கிறோம். நம்ம எப்படி நினைக்கிறோம்? இவர் அல்லாட்ட வாங்கி தந்துருவாரு, இவர் நினைச்சதெல்லாம் செஞ்சிருவாரு, இவர் என்ன செஞ்சா என்ன சொன்னா அல்லா கேட்பான், அல்லாஹ் வந்து இவருக்கு அடிமை என்கிற மாதிரி நினைத்துக் கொண்டு அந்த மனுஷனுடைய காலில் விழக்கூடியவர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்களா இல்லையா? அவரிடத்தில் போய் பையத்து என்ற பெயரிலே, முரீது என்ற பெயரிலே தீட்சை வாங்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா இல்லையா? அவர் நம்மை பார்த்தாலே பாக்கியம், தொட்டாலே பாக்கியம், உங்கள் கையால் இந்த கடையை திறந்து வையுங்கள். அந்த அளவு சோத்துக்கு லாட்டரி அடிக்கிறார், நம்மள்கிட்ட கேட்டு இருக்கிறாரு 1.25 ரூபாய் காணிக்கைக்கு. அவர் கையால உங்க கையால திறந்து வைங்க. நீங்க நல்ல நாள் பார்த்து குறிச்சு தந்தா தான் என் வீட்டு புள்ள கல்யாணம் நல்லா இருக்கு நினைக்கிறீங்களே. இவன் யார்? இந்த மதகுரு வந்து வரக்கூடிய யாரு? இதை ஒழிக்கத்தானங்க நபிகள் நாயகம் வந்தாங்க. இந்த மாதிரி ஏமாத்திக்கிட்டு இருந்த மத குருக்கள் என்ற பெயரிலே, மகான்கள் என்ற பெயரிலே
சாமியார்கள் என்ற பெயரிலே மக்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தவர்களிடமிருந்து காப்பாற்றுவதற்குத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அவர்கள் என்றாவது இப்படி சொன்னார்களா? என் காலில் விழுங்கள் என்று சொன்னார்களா? என்னிடத்தில் ஆசி வாங்குங்கள் என்று சொன்னார்களா? என் கையால் தொட்டு துளக்கிற காரியம் தான் துளங்கும் என்று சொன்னார்களா? சஹாபாக்கள் அப்படி நடந்து கொண்டார்களா? நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எந்த மார்க்கத்திலே அல்லாஹ்வை தவிர யாரையும் வழிபடக்கூடாதோ வணங்கக்கூடாதோ அந்த மார்க்கத்தை பொக்கிஷத்தை கையில வைத்துக் கொண்டு புழு பூச்சிகளை மார்க்கம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த மார்க்கமா? இந்த செய்கை முறியது என்பது மார்க்கமா? அல்லாஹ் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது. அல்லாஹ் காட்டுகிறான். என்ன காட்டுறான்? நம்மள மாதிரியே தான் அவர் இருக்கிறாரு, ஒரு வித்தியாசமும் இல்ல. நம்மள மாதிரியே சாப்பிடுறாரு. யாரு? மகான்கிறவருங்க, செய்குங்கிறவரு. நம்மள மாதிரி கூட சொல்ல இயலாது. நம்மளுக்கு மேல திங்கிறார். நம்மளாவது என்ன செய்வோம்? ஒரு அளவுக்கு சாப்பிடுவோம். இந்த மகான் இருக்க ரொம்ப கட்டுப்பாடு இருக்கணும்ல, அவர் நமக்கு டபுளா சாப்பிடுவார். நம்ம பழைய சொத்தை கூட சாப்பிடுவோம். மகான் என்ன சாப்பிடுவாரு? நல்ல ஊர்லயே பணக்கார முடியாது, அங்கதான் போய் சாப்பிடுவார். 7 வகையான உணவு இருந்தா தான் அவருக்கு இறங்கும். நம்ம வெறுந்தரையில படுப்போம். அவர் குஷன் இருந்தா தான் அவருக்கு தூக்கம் வரும். நீச்சல் குளத்தெல்லாம் குளிப்பார். இவரெல்லாம் மகான். எல்லாம் பக்குவப்பட்டவங்க, நம்மை பக்குவப்படுத்தக்கூடியவர்கள். இப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்க. அதுக்கு இஸ்லாத்தை போர்வையா பயன்படுத்துறாங்க. அதுக்கு குர்ஆனையும் ரசூலுல்லாஹையும் கருவியாக பயன்படுத்திக் கொண்டு ஏமாத்துகிறார்கள். நீங்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறீர்களே, இதை பார்த்து முஸ்லிம் அல்லாதவர்கள் இந்த இஸ்லாத்தை விரும்புவார்களா? என்னடா இது உங்களுக்கு மேல மகன் எங்கிட்ட இருக்கின்றவன்? என்ன பெரிய மகான் நீ? 10 மகான் வச்சிருந்தா என்கிட்ட 10,000 மகான் இருக்க சொல்லுவானா இல்லையா? உனக்கு போட்டி போட ஏழுமா அதுல? அப்ப இந்த மகான் என்ற பெயர்ல நாட்டில் என்னென்ன நடக்குன்னு கண்ணு முன்னாடி பார்த்து கொண்டிருக்கிறோம். நீனும் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு நீ இதை ஒழிக்க வந்த மார்க்கத்தில் உண்டாக்க வந்தால் அப்ப இதுதான் இஸ்லாம் இங்கதானே பேச வேண்டி இருக்கிறது. அவங்களுக்கு பேச தேவையில்லை. இஸ்லாத்தை கடைபிடிக்க வேண்டிய நீ இஸ்லாத்தை கடைபிடிக்கல. இஸ்லாம் அல்லாத நெறியை இஸ்லாம் என்று நினைத்துக் கொண்டு தப்பு தப்பாக நீ செய்து கொண்டிருக்கிறாய். அப்ப இந்த மாதிரியான காட்சியை பார்க்கிறோம். ஆனா மனுஷனை தான் வணங்குறாங்க. செத்த பிறகு வணங்குறான், உசுரோட உள்ள வணங்குறான்னு பார்த்தா மரம் கருத குதிரையெல்லாம் வணங்குறான். எங்க இந்த வடக்கம்மா பட்டம் ஊர் இருக்குங்க, அங்க ஒரு குரங்கு அடிச்சு போச்சு விட்டாங்க. அனுமார் அவுளியாண்டு அதுக்கு தர்கா கட்டி வச்சிருக்காங்க. ஒரு குரங்கு சேட்டை பண்ண குரங்க அடிச்சு கொண்டு விட்டாங்க. அதை புதைச்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தர்கா. மாடு குரங்குக்கு தர்கா, குரங்கு அவுளியா. பொட்டல் புதூர்ல ஒரு யானை தர்கா வாசல கட்டி போட்டிருந்தாங்க. அந்த யானை செத்து போச்சு, அதை புதைச்சு அதுக்கு தர்கா. மிருகம்ங்க, மிருகத்துக்கு நல்ல அவுளியா, மிருகத்தில் அவுளியாவெல்லாம் உண்டா? மிருகத்துக்கு தொழுகை நோம்பு இபாதத்துலாம் உண்டா? மிருகங்களுக்கு சொர்க்க நரகம்லாம் உண்டா? அந்த மிருகத்துல போய் ஆசி வாங்குறோம், யானைகிட்ட போய் ஆசி வாங்குறோம். யானை ஒரு மிருகம், அது எப்படி ட்ரைனிங் கொடுக்கிறோமோ அதையெல்லாம் அது செய்யி. அதுல உடனே துன்பிக்க உடனே தலையில வச்சுச்சுன்னு சொன்னா உனக்கு பிள்ளை பிறந்துரு. அட எவ்வளவு பெரிய பகுத்தறி உனக்கு இறைவன் தந்திருக்கிறான். அந்த யானை எவ்வளவு பெரிய முட்டாள் பிராணி. ஒரு சின்ன பையன் அதை அடக்குறான். முகான ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு அகுசத்தை வச்சுக்கிட்டு இங்க தூக்குது காலை உட்காருங்க உட்காருது. ஒரு மீது மீச செத்து போயிருவான்ல, அந்த மூளை கூட இல்லாத முட்டாள் பிராணி யானை. இந்த முட்டாள் பிராணி இப்படி தலையில நிக்க வச்சா நம்ம என்ன செய்வோமா? நல்லா இருப்போம். நாகூருக்கு போனா யானை வச்சிருக்கிறான், பொட்டல்பூருக்கு போனா யானை வச்சிருக்கிறான். அடை வேற சமுதாயங்கள் அவங்க மார்க்கம் நினைக்கிறார்கள். அவங்க மார்க்கத்தில் இதுக்கு தடை இல்லை. உன் மார்க்கத்தில் தடை இருக்குதா இல்லையா? வழக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை மனிதர்களைத்தான் நான் மேன்மையான படைப்பாக படைத்திருக்கிறேன். குர்ஆனில் இறைவன் சொல்கிறான், இறைவன் படைத்த படைப்புகளிலேயே மனிதனுக்கு நிகரான, மனிதனுக்கு மேம்பட்ட ஒரு படைப்பு இறைவனால் படைக்கப்படவில்லை. நீ எப்படி யானைக்கு தர்கா கட்டுவ? நீ எப்படி குரங்குக்கு தர்கா கட்டுவ? அது ஒரு கொடிமரத்தை ஊண்டிக்கிட்டு பாருங்க, இதாச்சும் உயிருள்ள ஜீவன். அதையும் தாண்டி ஒரு மரத்தை ஊண்டி வச்சுக்கிட்டு மைதீன் ஆண்ட ஒரு கொடிமரம், நாகூர் ஆண்ட ஒரு கொடிமரம், அதை தொட்டு கும்பிடுறானே, இதான் இஸ்லாமா? இத சொல்லத்தான் ரசூலுல்லாஹ் வந்தாங்களான்னு கேட்கிறேன். இது சொல்லி இருந்தாங்கன்னு வைங்க, அபூஜஹல் மாலை போட்டிருப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இதை சேர்த்துக்கன்னா இருக்கட்டும், என்ன அதனால என்ன, ஏற்கனவே 360 இருக்குல்ல, இன்னொரு 20 இருக்கட்டும் 380 ஆக்கிடுவோம்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஏற்கனவே இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி, பெரிய பெரிய மகான்களை எல்லாம் சிலைகளாக வடித்து அந்த மக்கள் வணங்குகிறார்கள். அந்த மக்கள்கிட்ட வந்து 360 சிலைகளை வணங்கக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு 370 வச்சுக்கிறங்க கேட்க மாட்டான். அவன் 400 கூட வச்சுக்கிறோம் சொல்லிருப்பானா இல்லையா? அவ்வளவு மைனஸ் பண்ணத்தானங்க வர்றாங்க நபிகள் நாயகம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் எதிர்த்ததுனால அடி வாங்கினாங்க, இதெல்லாம் எதிர்த்ததுனால வேண்டப்பட்டாங்க, ஊர் நீக்கம் செய்யப்பட்டார்கள், கொலை செய்வதற்கு கூட முயற்சி பண்ணினார்கள். என்ன காரணம்? அந்த சமூகத்தில் நிலவிய இது போன்ற நம்பிக்கைகளை எல்லாம் தகர்த்து எறிவதற்கு வந்த இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாத்தையும் கடவுளாக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வே கிடையாது மாட்டேன். வாய்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறதே தவிர உங்களுடைய உள்ளத்திலே வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. எந்த அளவுக்கு நாம் இதை நம்ப வேண்டும் தெரியுமா? ஒரு மனிதனை நமக்கு வணங்க அனுமதி இருந்தால், அனுமதி கிடையாது, அனுமதி இருந்தால் அதுக்கு தகுதியானவர் நபிகள் நாயகம் தான். அவங்களுக்கு மேல யாராவது இருக்காங்களா? அப்ப நமக்கு மார்க்கத்தில் ஒரு ஆளை வணங்கலாம், ஒரு ஆளை கும்பிடலாம், ஒரு ஆள் காலில் விழலாம், ஒரு ஆள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணலாம் என்ற அனுமதி இருக்குமையானால் அதற்கு முழு தகுதி பெற்றவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் இப்படி உங்களுக்கு சொன்னார்களா? என்னுடைய காலிலே வந்து விழுங்கள் என்று சொன்னார்களா? விழப்போகிறோம் என்று அனுமதி கேட்டவர்களை கண்டித்தார்கள். சில நபி தோழர்கள் பாரசீக ரோமாபுரிக்கு சுற்றுப்பயணம் செய்துவிட்டு நபிகள் நாயகத்தை வந்து பார்க்கிறார்கள். அங்கே ஒரு காட்சி அவர்கள் பார்க்கிறார்கள் பாரசீகத்தில். என்ன காட்சி? அந்த நாட்டு மன்னர்கள் காலில் அந்த நாட்டு குடிமக்கள் விழுந்து கும்பிடுகிறார்கள். நாட்டு மன்னர் இருப்பார் இல்லையா, அவர் காலில் விழுந்து மக்கள் எல்லாம் கும்பிடுகிறார்கள். இதை பார்த்தவுடனே முஆது என்ற பெயருடைய அந்த நபித்தோழர் நினைக்கிறார், இந்த சாதாரண மன்னர்கள் காலில் எல்லாம் விழுந்து வணங்குகிறார்களே, இவர்களை விட நம்ம நபிகள் நாயகம் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய ஆன்மீக குரு, எவ்வளவு பெரிய தலைவர், இவங்க காலில் எல்லாம் விழுந்து வணங்குறாங்கன்னா நம்ம ஏன் நபிகள் நாயகம் காலில் விழுக்கூடாது என்று அவர் நினைத்துக் கொண்டு நபிகள் நாயகத்திடத்தில் வருகிறார். சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு வருகிறார். வந்து இதை கேட்கிறார். நபிகள் நாயகம் சரிந்தாங்களா? ஆமா. என் கால் எப்படிப்பட்ட கால் தெரியுமா சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? லவ் குன்து ஆமுர அஹதன் அன் யஸ்ஜுத லி அஹதின் லஅமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத லி ஜௌஜிஹா. ஒரு மனிதன் காலில் ஒரு மனிதன் விழுவதை நான் அனுமதிப்பதாக இருந்தால் கணவன் காலிலே மனைவி விடுவார்களே அதையே அனுமதித்திருப்பேன். அதை தடுத்திருக்கிற நான் எப்படி நான் இதை அனுமதிப்பேன் அப்படிங்கிறாங்க. ஏன் இதை சொல்றாங்க? நபிகள் நாயகத்தினுடைய அந்த காலத்தில் கணவன் என்றால் தெய்வமாக கருதப்பட்டார்கள். கணவனே கண்கண்ட தெய்வம்னா சினிமா எடுத்தெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. பொம்பளை எல்லாம் தூங்கி எந்திரிச்சவன இவன் தூங்கிட்டு இருப்பான். அவங்க காலத்தோடு கணவன் காலத்தோடு கும்பிட்டு போவாங்க, அப்படி சுத்தி ரவுண்ட் அடிப்பாங்க. அப்படி ஏமாத்தி வச்சிருந்தாங்க. திருவள்ளுவர் கூட அப்படித்தான் போதிக்கிறார். அந்த காலத்துல இப்படி புருஷனை தெய்வமாக்கி ஏமாத்தி இருந்தாங்கல்ல, அந்த காலத்தில் எல்லா பொம்புளைங்களும் அவங்கவுங்க புருஷங்காலில் விழுந்து கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதை நபிகள் நாயகம் ஃபர்ஸ்ட் தடை போடுறாங்க. உலகம் பூரா ஒத்துக்கிட்டது. உலகத்தில் அவ்வளவு பேரும் அனைத்து மதத்தவர்களும் உலகத்தில் முதலாக இவங்க என்ன ஈவராப்பரியார் பண்ணாருங்கிறாங்க. அதெல்லாம் நவீன காலத்தில் அவர் சொன்னார். காட்டு மிராண்டி காலத்தில் 1400 வருஷத்துக்கு முந்தைய பழைய செய்தியை தான் இவர் வந்து காப்பீடு சொன்னார். உலகம் முழுவதும் பெண்களுக்கு ஆண்கள் தெய்வங்கள், பதி பக்தின்னு சொல்லுவாங்க. பதி மேல பக்தி வைக்கணுமா? பதினா புருஷன், புருஷன் மீது பக்தி வைக்க வேண்டும் என்றெல்லாம் சினிமா எடுத்து நம்மளை மூலச்செலவை செய்தார்கள். இப்படிப்பட்ட காட்டு முராண்டி காலத்தில் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், உலகமே ஒத்துக்கொண்டாலும் சரி புருஷங்காலில் பொண்டாட்டி விடுவதை நான் அனுமதிக்க மாட்டேன். அட உலகமே ஒத்துக்கிட்டதை நான் மறுத்திருக்கிறேன், எப்படி ஏன் காலில் விழுவேன்? முடியாது. ஒரு மனுஷன் காலில் விழக்கூடாது, பொண்டாட்டி புருஷன் காலில் விழக்கூடாது, தாய் காலில் விழக்கூடாது, தகப்பன் காலில் விழக்கூடாது, தலைவன் காலில் விழக்கூடாது, மதகுரு காலில் விழக்கூடாது. நபிகள் நாயகம் இப்ப இருந்தார்களே ஆனால் அவர்கள் காலிலும் விழக்கூடாது. எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் பாத்தீங்களா? இதை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா இது உலகத்தை ஈர்க்காதா? உலக மக்கள் அப்படி கூட்ட புரியும், இப்படி மனுஷனுங்க இருக்கிறாங்க நினைக்க மாட்டார்களா? அப்ப நீங்க என்ன பண்றீங்க? அவங்க செஞ்சதையே நீங்களும் செய்றீங்க,
இஸ்லாமிய லேபிள ஒட்டி சரக்கு அதே சரக்கு தான், லேபிள மாத்திக்கிறீங்க. அவன் என்ன செய்யறான், ஒரு சரக்கு வச்சுக்கிட்டு அவன் ஒரு லேபிள ஒட்டி இருக்கிறான். அதே சரக்கு நீங்க வாங்கிட்டு வந்து என்ன பண்றீங்க, லேபிள கிழிச்சு விட்டு இஸ்லாம் லேபிள் வச்சுக்கிட்டீங்க. உள்ள சரக்கு வேற, சரக்கு இஸ்லாமா இல்ல, லேபிள் இஸ்லாமா இருக்கிறது. அதே மாதிரி இறந்தவர்களுக்காக வேண்டி தேர் திருவிழாக்கள் நடத்துகிறார்கள், சப்பர திருவிழாக்கள் நடத்துகிறார்கள். அதை போட்டு காப்பி அடிச்சு நீங்க என்ன பண்றீங்க, உனக்கு தேரா எங்களுக்கு கூடு, என்ன ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இல்ல கூடுக்கும் தேருக்கு என்ன வித்தியாசங்கிற, பேர் தான் வித்தியாசம். அடிப்படை ஒண்ணுதான், கொள்கை அதுதான், கோட்பாடு அதுதான், அனாச்சாரம் அதுதான், அதுல கிடைக்கக்கூடிய எல்லா மேற்றும் ஒண்ணுதான். அங்க உண்டியல் இங்க உண்டியல், அங்க கொடிந்தா இங்க கொடி இருக்கா இல்லையா? இப்படி எல்லா வகையிலையும் நீங்க எங்க இருந்து இஸ்லாத்தை படிக்கிறீங்க? குர்ஆன்ல படிக்கிறீங்க, நபிகள் நாயகம் சொன்னாங்க அதுல இருந்தா படிக்கிறீங்க. உங்க பக்கத்து வீட்டுல பாக்குறீங்க, அவங்க எல்லாம் ஒண்ணு செய்ய நம்மளும் செஞ்சா என்ன, அதுக்கு இஸ்லாமிய பேரை போட்டுக்கிறீங்க. அப்ப நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த அடிப்படை கொள்கையிலேயே நாம் முஸ்லிம்களாக இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த இஸ்லாம் எதனால் மற்றவர்களை ஈர்க்கப்பட தெரியுமா? இங்க புரோகிதமே கிடையாது. இஸ்லாம் மார்க்கத்தில் புரோகிதம் விளங்குதா? ஒரு மனிதன் தன்னுடைய கல்யாணம், தன்னுடைய கருமாதி, தன்னுடைய பிள்ளை பேரு, பிள்ளைக்கு பேர் சூட்டுவது, அது ஒட்டிய சடங்கு, இப்படி எதை செய்வதாக இருந்தாலும் அவனே செய்து கொள்ள வேண்டும். ஒரு மத குரு வந்து நின்று நடத்தி வைக்கவே இல்லை. இதுக்கு பேர் புரோகிதம். இப்ப என் வீட்டுல ஒரு ஆள் மூத்தா போயிட்டார், இறந்து போயிட்டாருன்னு சொன்னா அவருக்கு என்ன செய்யணும்? அதை நானே செய்து கொள்ள வேண்டும். உங்கள் வீட்டில் ஒருவர் மரணித்து விட்டால் அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நீங்களே செய்து கொள்ள வேண்டும். ஒரு ஆள் வந்து செய்வார்னு வச்சீங்கல்ல, அதுக்கு பேர் புரோகிதம். அதுக்கு பேர் என்ன? உங்கள் வீட்டில் ஒருவர் மரணித்து விட்டால் அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நீங்களே செய்து கொள்ள வேண்டும். ஒரு ஆள் வந்து செய்வார்னு வச்சீங்கல்ல, அதுக்கு பேர் புரோகிதம். அதுக்கு பேர் என்ன? கடவுளுக்கும் மனுஷனுக்கு மத்தியில புரோக்கர், இடைத்தரகர். இந்த மனுஷனுக்கு மனுஷன் இடைத்தரகர் இருக்கலாம். ஒரு வீடு வேணும் என்றால் எந்தெந்த வீடு காலின்னு எனக்கு தெரியாது, ஒரு புரோக்கர் தான் அந்த அது காலியா இருக்கு இது காலியா இருக்கான்னு கூட கூட குறைய சேர்த்து சொல்லி ரெண்டு பக்கமும் ஏமாத்தி வித்துட்டு போயிடுவாரு, அல்ல வாடகைக்கு பிடிச்சிட்டு போயிடுவாரு. கடவுளுக்கு புரோக்கர் வேணுமா? இந்த கடவுளுக்கு ஏன் புரோக்கரு? நான் என்ன நினைக்கிறேன் கடவுளுக்கு தெரியும். எங்க இருந்து கூப்பிட்டாலும் அவனுக்கு விளங்கு, எந்த பாஷையில கேட்டாலும் அவனுக்கு விளங்கும். எதுக்கு கடவுள்கிட்ட உள்ள கோரிக்கை வைக்கிறதுக்கு புரோக்கர்? இவங்க என்ன பண்றாங்க? நம்ம சமுதாயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து நடைமுறையை பாருங்க. அப்துல் ரஹ்மான் ஒருத்தர் இருந்தார், பெரிய கோடீஸ்வரர். நபிகள் நாயகம் காலத்திலேயே நல்ல பணக்காரர். யாரு? அப்துல் ரஹ்மான். அவர் சொர்க்கவாசிகள் என்று நபிகள் நாயகத்தால் நற்செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள்ல அவர் ஒரு ஆள். அஷரத்துல் முபஷ்ஷராமாங்கல்ல, அதுல அவர் ஒரு ஆள். அவர் வந்து நபிகள் நாயகத்தில் ஒரு நாள் வர்றார். நல்ல வசதியான ஒரு முக்கியமான பாயிண்ட் அதான், நல்ல வசதியானவர், நபிகள் நாயகத்துக்கு நெருக்கமானவர், ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நிறைய தியாகங்களை செய்தவர், எல்லா போர்க்களங்களிலும் பங்கெடுத்துக் கொண்டவர். அப்படிப்பட்ட ஒருவர் நபிகள் நாயகத்தில் வர்றாரு. வரும்போது எப்படி வர்றாரு தெரியுமா? ஒரு மஞ்சள் நிறத்தில் நறுமணம் வாசனையை பூசிக்கிட்டு வர்றாரு. நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, என்ன அப்துல் ரஹ்மான், என்ன ஒரு மாதிரியா வாசமும் மனமுமா வர்றீங்களா, என்ன மேட்டர்னு கேட்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் வர்றாருல, நல்ல வாசம் மனமா வர்றாரு. அப்ப நபிகள் நான் என்ன கேட்கிறாங்க? வாசமும் மனமுமாக வருகிறீரே, என்ன விஷயம்? அவர் சொல்றாரு, எனக்கு நேற்று கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு நேற்று திருமணம் ஆயிடுச்சுங்கிறாரு. எவ்வளவு பெரிய செய்தி பாத்தீங்களா? உயிருக்கு மேல நபிகள் நாயகத்தை நேசிக்கிறாங்க. அந்த நபிக்கு சொல்லாம கல்யாணம் பண்ணிருக்கிறார். நபிகள் நாயகத்தை கூட்டிட்டு போகாம கல்யாணம் பண்ணிருக்கிறார். எந்த ஒரு பாத்தியாவும் ஓதாம கல்யாணம் பண்ணிருக்கிறார். அவரும் அவருடைய குடும்பத்தாரும் சேர்ந்து, அந்த பொண்ணுடைய குடும்பத்தாரும் சேர்ந்து கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டாங்க. யாரு போகல? நபிகள் நாயகம் போகல, அபூபக்கர் போகல, உமர் போகல, உஸ்மான் போகல, அலி போகல. நபிகள் நாயகத்துக்கு கூட நடந்தது அவரே கூட சொல்லல, கேட்டு தெரிகிறாங்க. என்ன ஒரு மாதிரியா வாசத்தோட வர்றீங்களா, என்ன விஷயம்? ஒரு புது மாப்பிள்ளை ஒரு மாதிரியா மினிக்கிட்டு வருவாருங்க, அந்த மாதிரி ஒரு வர்றாரு. அப்ப என்ன செய்யறாங்க? என்ன விஷயம்? நேற்று கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப நபிகள் நாயகம் இப்படி சொன்னாங்களா? என்னது நேற்று கல்யாணமா? என்ன விட்டுட்டான்?
நான் அள்ளி போயணுமா ஓதுனா, நான் வந்து பாத்தியா ஓதுனா, என்னை கூப்பிடாம நீ கல்யாணம் பண்ணிட்டியா, அது செல்லுமான்னு கேட்டாங்களா? இப்ப நீங்க எங்க இருந்து இதெல்லாம் எடுத்திருக்கிறீர்கள்? உங்களுடைய கல்யாணம் நடக்கிறதா இருந்தா என்ன என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அஜர்த்து வர்றாரு. அஜர்த்துங்கிறவர் மார்க்க அறிஞர்னா அவர் என்ன பண்ணிருக்கணும்? கல்யாணத்தை வந்து அஜர்த்து நடத்தி வைங்க என்று சொன்னால் அஜர்த்து உங்களுக்கு என்ன செய்யணும்? இல்லம்மா இது இஸ்லாத்துல இல்ல, நபிகள் நாயகம் அப்படி நமக்கு சொல்லி தரல, இந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கிறீங்க, இப்படித்தான் நபிகள் நாயகம் காலத்துல நடந்துச்சு, ரெண்டு குடும்பத்தாரும் இருந்து சிக்கனமான முறையில் திருமணத்தை முடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தந்து அது மாதிரி உங்க கல்யாணம் நடக்குமையானால் அடுத்தவன் பார்ப்பான், இது நம்ம கல்யாணம் லட்ச லட்சமா சூறையாடிக்கிட்டு இருக்கோம், காசை விரயமாக்கிட்டு இருக்கிறோம், பட்டாசு கொளுத்துறோம், யாருக்கும் பயன் இல்லாம பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து மண்டபங்களை பிடிக்கிறோம், ஊரை வளைச்சு பந்தல் போடுறோம், சீரியல் விளக்குகள் போடுகிறோம், வகை வகையா விருந்த சமைக்கிறோம், தின்னு விட்டு உப்பு இல்ல புளி இல்லன்னு போறானுவ. இப்படி எல்லாம் இருக்கிற ஒரு நிலையில இங்க பாடுறா இவ்வளவு வசதி உள்ள ஒருத்தன் இங்கிட்ட 5 பேர் அங்கிட்ட 5 பேர் உட்கார்ந்து கல்யாணத்தை யாருக்கு காது கால வச்ச மாதிரி முடிச்சு விட்டாங்க. இது அழகா இருக்குன்னு நினைக்க மாட்டானா? இந்த மாதிரி நீங்கள் திருமணம் நடத்தி இருப்பீர்களே, ஆனால் புரோகிதம் இல்லாமல், புரோக்கர் இல்லாமல், இடைத்தரகர் இல்லாமல் திருமணத்தை நீங்கள் நடத்தினால் அது பார்க்கிறவனுக்கு என்ன செய்யும்? இருக்க ஆஹா அழகான மார்க்கம். இன்றைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு சகோதரர் அவர் வந்து நிறைய பேரை இஸ்லாம் மார்க்கத்தில் கொண்டு வந்து விட்டுக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு இருக்காரு, உயிரோட தான் இருக்கிறார். போங்க இஸ்லாத்துக்கு போங்க, இஸ்லாத்துக்கு போங்க, அங்கதான் சகோதரத்துவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவர் இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாத்துக்கு வரலங்க. ஒரு நாள் நான் அவரை சந்திச்சு நான் கேட்டேன், ஏங்க நீ மத்த ஆட்களுக்கெல்லாம் இஸ்லாத்து நல்ல மார்க்கம்னு சொல்றீங்களே, நீங்க ஏன் வரல? எனக்கு 2 பொம்பளை பிள்ளை, அவர் சொல்றார், எனக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்குது, அதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். எங்க மார்க்கத்திலே கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னு வைங்க, கம்மியான செலவுல முடிச்சிருவேன். உங்க மார்க்கத்துக்கு வந்தேன்னு வைங்க, ரொம்ப காஸ்ட்லி. நான் எங்க போறது அவ்வளவு பெரிய ஆடம்பரத்துக்கு? இந்த பிரியாணி கூட எனக்கு ஏழுமா? மண்டபம் பிடிக்க எனக்கு ஏழுமா? வரதட்சணை கொடுக்க எனக்கு ஏழுமா? நீங்க பண்ற கூத்துகளுக்கு எனக்கு தாங்குமா? அதனால நான் இருக்கிற இடத்துல கல்யாணத்தை பண்ணி முடிச்சு கொடுத்துட்டு நான் அப்புறமேல வரப்போறேன். என் மகன்களை வந்து இஸ்லாத்துக்கு வந்தா கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், நான் காலி ஆயிருவேன். அப்படித்தானே ஆக்கி வச்சிருக்கீங்க. எவ்வளவு எளிமையான மார்க்கத்தை ஒரு ஏழைபால பின்பற்ற முடியாத காஸ்ட்லியான மார்க்கம் ஆகிட்டீங்களே. காஸ்ட்லி தான், அல்லாஹ்விடத்துல மறுமையில தரத்துல காஸ்ட்லி, பொருளாதார விஷயத்துல காஸ்ட்லியான மார்க்கமா இது. சோத்துக்கு வழி இல்லாதவனும் எளிதாக கடைபிடிக்கிற ஒரு மார்க்கம் இஸ்லாம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஆலமன் இன்ன ஆலமன்னுக்காக பரக்கத்தன் ஐசர்ஹுமூனா, அல்லாஹ்வுடைய அருள் அதிகமாக எந்த திருமணத்தில் கிடைக்கும் என்றால், எந்த திருமணத்திலே குறைந்த செலவில் நீங்கள் நடத்துகிறீர்களோ. நீ 10,000 ரூபாய் திருமணம் பண்றியா, நான் 500 ரூபாயில பண்ணி காட்டுறேன்னு வா. அதுல அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் சொல்றாங்க, நீ 500 ரூபாயில பண்ணியா, 200 ரூபாயில பண்றேன் பாடுறா, அடே 1/2 கிலோ பேரிச்சம்பழத்தில் கல்யாணம் பண்ணி காட்டுறேன் என்று சொல்லி நீங்கள் இறங்கி வந்தீர்களேயானால் அது இறைவனுடைய அருளை தரக்கூடிய மார்க்கம். ஏன் இப்படி சொன்னாங்க தெரியுமா? சமூகத்தில் அனைவருக்கும் தேவையானது திருமணம். அனைவருக்கும் தேவையானதை அனைவரும் ஈஸியா செய்யற அளவுக்கு அது இருக்க வேண்டும். உன்கிட்ட காசு இருக்குங்கிறக்காக வேண்டி, உனக்கு முடியுங்கிறக்காக வேண்டி நீ உன் திமிரை காட்டினால் அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லாதவன் இருப்பானே, அவன் வீட்டுல எப்படி திருமணம் நடக்கும்? ஒன்னே மாதிரியே நடக்கணும் அவன் ஆசைப்பட்டு வீட்டை கொண்டே வட்டிக்கு வச்சு கடன் வாங்குறான், இருக்கிற நகரத்தை எல்லாம் விற்கிறான், பிச்சை எடுக்கிறான் நோட்டு எடுத்துட்டு போய். அப்ப நம்ம என்ன நினைக்கணும்? ஒரு முஸ்லிம் சமூக அக்கறையோடு வாழ வேண்டும். என்னிடத்தில் இருக்கிறது என்பதற்காக, என்னுடைய பணத்திமுறை காட்டுவதற்காக 2 தம்பதிகளுடைய வாழ்க்கையை நான் பணயமாக்கி விடக் கூடாது. நான் எப்படி நினைக்கணும்? எவ்வளவு ஏழைபாளைங்க இருக்கிறாங்க, மாசத்துக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியாத குடும்பங்கள்லாம் இங்க இருக்கிறத, அவன் வீட்டு பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? அவன் வீட்டுல உள்ள மாப்பிள்ளைக்கு கல்யாணம் எப்படி நடக்கும்? நம்ம ஆடம்பரமா பண்ணுனா இதை பார்த்து அவனும் அப்படித்தான் ஆசைப்படுவான் என்ற சமூக அக்கறையோடு நீங்கள் நடந்தால் இந்த வார்த்தை வருமா அவற்றிலிருந்து? இந்த வார்த்தை என் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுவிட்டு நான் இங்க வர்றேன்னு சொல்லுவாரா? எப்படி சொல்லுவாரு? சீக்கிரமா வந்திருப்பாரு. கல்யாணம் பண்றதுக்காக வேண்டிய மோடி நாங்க இருக்கிற இடத்துல கல்யாணம் பண்ணா செலவு ஜாஸ்தியாகும்,
நீங்க இருக்கிற இடத்துல கல்யாணம் பண்ணா செலவு கம்மியாகும். இந்த இப்ப வரேன்னு வந்திருப்பார்ல, வர விரும்புற ஒருத்தனை வராதென்று விரட்டி விடக்கூடிய அளவில் உங்களுடைய நடவடிக்கைகள் இருந்தால் எப்படி இந்த இஸ்லாம் இருக்கும்? எப்படி பிற மக்கள் இந்த இஸ்லாத்தை விரும்புவார்கள்? சிந்து பார்க்க மாட்டீர்களா? வரதட்சணை இந்த சமூகத்தை ஆட்டி படைக்கிற பேய் பிசாசு. இது பேய் பிசாசுலாம் கிடையாது, ஒரு பேய் தான் இருக்கு இந்த சமுதாயத்தில், வரதட்சணை பேய். இந்த பேய் நம்மளை பிடிச்சு ஆட்டுகிறதா இல்லையா? யாரையெல்லாம் பிடிச்சு ஆட்டுகிறது? 7 வருஷம் மார்க்கம் படிச்ச அஜர்த்துமார்களை பிடித்து ஆட்டுகிறது. பள்ளி வாசலை நிர்வாகம் செய்கின்ற முத்தவள்ளிகளை பிடித்து ஆட்டுகிறது. 7 ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த ஹாஜியார்களை பிடித்து இந்த வரதட்சணை போய் ஆட்டுகிறது. தப்லீக்ல 72 சில்லா போன தப்லீக்ல ஈடுபட்ட அந்த அமீரை பிடிச்சு எது ஆட்டுகிறது? இந்த வரதட்சணை பேய் பிடித்து ஆட்டுகிறது. எவனாச்சும் விதிவிலக்கு இருக்கிறீங்களா? என்னது, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்காக வேண்டி ரூபாய் எவ்வளவு தருவ, நகை எவ்வளவு தருவ, எத்தனை பேருக்கு சோறு போடுவ, இப்ப எவ்வளவு தருவ, பிந்தி எவ்வளவு தருவ, பணமா எவ்வளவு தருவ, பொருளா எவ்வளவு தருவ, இப்படின்னு வகை வகையா வாங்குறீங்களே. ஒரு பெண்ணை பெற்றதற்காக வேண்டி மனிதாபிமானம் இல்லாம, ஈர நெஞ்சம் இல்லாம ஒரு பெண்ணை பெற்றவனை பிச்சை எடுத்து சொத்து பத்துகளை வித்து விட்டு அவன் மகளுக்கு கல்யாணம் பண்ணணும் என்கிற அளவுக்கு தள்ளி வைத்திருக்கிறீர்களே. இந்த கொடுமை உங்களுக்கு எங்கே இருந்து வந்தது? குர்ஆன்ல இருந்து வந்ததா? நபிகள் நாயகத்திலிருந்து வந்ததா? இந்த சமூகத்தில் வேற எங்கேயும் இதை பார்க்க இயலாது. நம்ம சமூகத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஆண்கள் கொடுத்து கல்யாணம் பண்ண சொல்ற மார்க்கம். நம்ம என்ன செய்யணும்? திருமணம் முடிப்பதாக இருந்தால் அதுல அதிகமான சிரமங்கள் யாருக்கு? ஆம்பளைக்கா பொம்பளைக்கா? கல்யாணம் பண்றவங்க யாருக்கு சிரமம்? 2 பேரும் ஒரே விதமாக சந்தோஷத்தை அனுபவிக்கிறார்கள். ஆனால் ஆம்பளைக்கு சிரமம் குறைவு, பெண்களுக்கு தியாகம் தான் நிறைவாக இருக்கிறது. எந்த அளவுக்கு? ஒரு ஆணுக்கு சுகம் தருவதற்காக வேண்டி அவள் தாயை தியாகம் செய்கிறாள், தந்தையை தியாகம் செய்கிறாள், பிறந்த வீட்டை தியாகம் செய்கிறாள், பிறந்த ஊரை கூட தியாகம் செய்கிறார்கள். எல்லாம் வேற, ஊடு வேற, கலாச்சாரம் வேற, உணவு பழக்கம் வேற, பண்பாடு வேற, எல்லாம் வேற. யாரோ எவரோ என்று தெரியாத ஒருத்தன் வீட்டில் 15 வருஷம் 20 வருஷம் வளர்த்த தாயை விட்டுட்டு ஒருத்தி வர்றால, அவளை விட ஒரு ஆம்பளைக்கு 5 வயசு கூட தானே இருக்கு சமுதாயத்தில். கல்யாணம் பண்ணோம்னு சொன்னா ஆம்பளையை விட பொம்பளை வயசு 5 வயசு கம்மியா தான் இருக்கிறது சமூக அமைப்புல. அடை 15 வயசு ஒரு பொம்பளை தாய் தந்தை விட்டுட்டு வர்றா, 18 வயசு ஒரு பொம்பளை தாய் தந்தை விட்டுட்டு வர்றா. நீ 25 வயசுக்காரன் உன் அப்பனோட இருப்பேங்கிற, உன் ஆத்தாவோட இருப்பேங்கிற, உன் அக்கா தங்கச்சியோட இருப்பேங்கிற, உன் மாமாவோட இருப்பேங்கிற, உன் தாத்தாவோட இருப்பேங்கிற. அதை விட வயசு கூடணும் உனக்கு தாய் வேணும், உனக்கு தாப்ப வேணும், உனக்கு அண்ணன் தம்பி சொந்த பந்தம் சுற்ற நட்பு எல்லாம் வேணும். அவளுக்கு ஒண்ணுமே வேணான்னு விட்டுட்டு வர்றாள, நீ கொடுக்கணுமா? அவள் கேட்கணுமா? கொஞ்சம் மூளை இருந்து செஞ்சு பார்க்க மாட்டியா? எப்படின்னு கேட்ப? நமக்கு சுகம் தருவதற்காக வேண்டி இப்படி வர்ற ஒரு இடத்தை மாத்தினா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப நாங்க வந்துட்டோம் சென்னையில இருந்து, எப்ப ஊருக்கு போவோம்னு நினைக்குவோமா இல்லையா? நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரியான ஒரு சுதந்திரம் எங்கேயாவது இருக்குமாங்க? 1-2 இதுல காப்பாங்க, விருந்துக்கு போய் 10 நாள் கடந்துருவானுவோம், அவனுங்களை விட்டுருங்க. பொதுவாக ஒரு மனுஷன் நிலைமை என்ன? நம்ம எங்க சுத்தி எது பண்ணாலும் சரி, நம்ம வீட்டுல போய் சட்டையை கழட்டி போய் காலை நீட்டி படுத்தா தான் நமக்கு என்னமோ சொர்க்கம் கிடைச்ச மாதிரி இருக்கும். அரண்மனையில நீங்க தங்க வச்சிருந்தாலும் சரி, வெளி இடத்துல இருந்து நம்ம எப்படா ரிலீஸ் ஆகும் ஒவ்வொரு மனுஷனும் நினைக்கிறான. அந்த அண்மையை தூக்கி எரிந்து விட்டு ஒருத்தி வர்றாள, அதுக்கு நீ தானே கொடுக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஆத்துன் நிஸா ஸதுகாத்திஹின்ன நிஹ்லா, பெண்களுக்கு அவர்களுடைய மகர் தொகையை மனமு கொடுத்து விடுங்கள். இன்றைக்கு சவுதி அரேபியாவில் போய் பாருங்கள், நபிகள் நாயகம் எங்கே பிறந்தார்களோ அந்த நாட்டில் என்ன நடக்கிறது? ஒவ்வொரு பொம்பளையும் லட்சக்கணக்கிலே கேட்கிறான், கொடுக்கல. நம்ம நாட்டில் பழமொழி வச்சிருக்கிறான். என்ன பழமொழி? 5 பொம்பளை பிள்ளைய பெற்றா அரசன ஆண்டி ஆயிருவான். 5 பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னு வைங்க, அவன் ராஜாவா இருந்தாலும் சரி, அவன் கோவணத்தை கட்டிட்டு பிச்சை எடுக்க போயிடுவான். அப்படி சுரண்டி உரி விட்டு விட்டுருவானுவோம். அது நம்ம நாட்டில். அங்க என்ன நிலைமை? 2 பொம்பளை பிள்ளைய பெற்றா ஆண்டியும் அரசன் ஆயிருவான். அங்க எங்க?
சவுதி அரேபியாவுல ஒருத்தன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதா இருந்தா அவ கேட்கிற 5 லட்சம். 5 லட்சம் உங்க ரூபாய் இல்ல, அவர் ரூபா. 60 லட்சம் ரூபாய் கையில வச்சிருந்தா தான் ஒரு பொண்ணை தருவாங்க. தெரியுமா உங்களுக்கு? சவுதி அரேபியாவுல ஆண் குமர்கள் வீட்டுக்கு வீடு தேங்கி கிடக்குதுங்க. இங்க நம்ம பெண் குமர்கள் தேங்கி கிடக்கிற மாதிரி அங்க என்ன, நான் 2 பையனை வச்சுட்டு கஷ்டப்படுறேன், என்ன செய்யறேன்னு தெரியலையே, எப்படி கல்யாணம் பண்ண போறணும் எங்கிரு அங்க. இங்க நம்ம என்ன செய்யறோம், பொண்ணு நெருப்ப மடியில கட்டிட்டு இருக்கிறேன்னு எப்ப கரையேற்றுவேன், இந்த மாதிரி அங்க ஆம்பளை மடியில கட்டி உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஏன்? இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை. அப்ப 2 பொம்பளை வச்சிருந்தான்னு சொன்னா 1,20,00,000 ரூபாய், 1.4 கோடி ரூபாய் லட்டு மாதிரி தூக்கிடுவான். அப்ப ஆண்டி அரசனாயிரானா? இப்படி அதான நியாயம். அதானுங்க, அவதான அதிகமா தியாகம் செய்யறா. எவ்வளவு தியாகம்! உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்காக வேண்டி உனக்கு சோறாக்கி, உங்க அப்பனுக்கு சவரட்டனை செஞ்சு, உங்க ஆத்தாவுடைய திட்டையெல்லாம் வாங்கிக்கிட்டு, மாமியார் கொடுமை, உங்க ஆத்தாவுடைய கொடுமையெல்லாம் சேர்த்து வாங்கி கொண்டு வீட்டை பெருக்கி வாசலை பெருக்கி அவனுடைய வகவாயா சமைச்சு, அவன் சக்கரை வியாதிக்காரனா இருப்பான், யாரு மாமனாரு, அவனுக்கு தனியா சமைக்கணும். ஒருத்தன் கொலஸ்ட்ரால் இருப்பான், அவனுக்கு வேற ஒண்ணு செய்யணும். இவருக்கு சப்பாத்தி பிடிக்கும், அவருக்கு சோறு பிடிக்கும், இவருக்கு இடியாப்பம் பிடிக்கும், அவருக்கு அது பிடிக்கும், எளவு பிடிக்கும். இப்படி சீரியல ஒரு வீட்டுல போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்காக வேண்டி முட்டையை சுமந்து ஒரு தலைவலின்னு படுக்க விடுவாளா மாமியா? உன் வீட்டுல எப்படி படுத்து ரெஸ்ட் எடுத்திருப்ப? ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தலைவலின்னு படுத்தா இவளுக்கு இதே வேலையா போச்சு. மாமியாக்கார சொல்றா இல்லையா? அதையும் தாங்கிக்கிட்டு தலைவலியை பொறுத்து கொண்டு, வைத்த வலியை பொறுத்து கொண்டு, எல்லா விதமான சிரமங்களையும் தாங்கிக் கொண்டு உன்னைய கல்யாணம் பண்ணதுக்காக வேண்டி உன் குடும்பத்தில் உள்ள உன் அக்கா தங்கச்சி அம்மா ஆத்தாண்டு 50 பேருக்கும் சேர்ந்து சேவை செய்யறாள, நீ கொடுக்கணுமா அவள்கிட்ட கேட்கணுமா? எது நியாயம்? கேட்கறது நியாயமா? அதுல இருந்து ஒரு அறிவு, மார்க் அறிவு உனக்கு வேணாம். மண்டையில மசாலா இருந்தா உனக்கு இது விளங்குமா விளங்காதா? ஆமா, நம்ம எப்படி கேட்கிறோம்? அவதானே தியாகம் பண்றா. யாரு தியாகம் பண்றாங்க அவங்களுக்கு தானே கொடுக்கணும். ஒரு பழமொழி சொல்லுவான், நம்ம 1ஆம் கிளாஸ் படிக்கும் போது இந்த பழமொழியை படிச்சிருக்கிறோம், அர்த்தம் வழங்குறது இல்ல. என்ன பழமொழி? கரும்பு தின்ன கூலி வேண்டுமா கேட்கிறான். ஒருத்தன் போய்கிட்டே இருக்கிறான், தம்பிங்க வா இந்த கரும்பு தின்னுட்டு போ, எவ்வளவு தருவ? செருப்பு கண்டு அடிக்கிறது இல்ல, இந்த கரும்பு திங்கிறியான்னு கேட்டா தின்னுட்டு போவியா? இந்த கரும்பு திங்கிறதுக்கு நீ எவ்வளவு தருவ? இப்படி கேட்கலாமா? நல்ல பிரியாணி ஆக்கி வச்சுட்டு, அண்ணே இந்த பிரியாணி சாப்பிட்டு போங்க, எவ்வளவு தருவ? இப்படி கேட்கலாமா? பிரியாணி சாப்பிட கிடைச்ச வரைக்கும் சாப்பிட்டு போவியா? பிரியாணி சாப்பிட சொன்னா நான் பிரியாணி சாப்பிட நீ எவ்வளவு தருவேன்னு கேட்டா என்ன செய்வோம்? செருப்ப கட்டி அடிப்போம்ல. அப்ப இவனை செருப்ப கட்டி அடிக்கிறதா இல்லையா? கேள, இந்த வரதட்சணை கேட்கிறான, அடே உனக்கு சேவை செய்யறதுக்காக ஒருத்தி வர்றா, ஒரு வேலைக்காரிக்கு சம்பளம் போட்டு பார்த்தா கூட மூட்டு வேலையும் செய்ய மாட்டா, எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வர்றா, உனக்கு சுகத்தை வேற தர்றா, நீ அவளுக்கு குர்ரான்னு கேட்டா எவ்வளவு தருவாங்கிறான். 2க்கு வித்தியாசம் இருக்கா உங்களுக்கு? அது மட்டும் தானே ஒரு பொம்பளை செய்யறா. இந்த கல்யாணங்கிற ஒரு சிக்கல்ல வந்து ஒரு பந்தத்துல மாட்டிக்கொள்வதற்காக வேண்டி ஒரு குழந்தையை சுமந்துட்டா, 2 பேரும் சந்தோஷமா இருந்ததற்காக ஒரு குழந்தையை சுமந்துட்டா என்ன நடக்கு? இவர் மைனர் மாதிரி அதே மாதிரி போவாரு, 25 வயசு ஆனாலும் ஒரு 18 வயசு குமரன் மாதிரி என்ன செய்வாரு? ஒரு மாதிரியா மணிக்கிட்டு எப்போ மாதிரி போவாரு, ஏறுவாரு இறங்குவாரு, ஆடுவாரு ஓடுவாரு, ஃபுட்பால் விளையாட போறாரு, கிரிக்கெட் மட்டும் தூக்குவாரு. யாரு? இந்த அவளை தாய்மையா ஆக்கினாரு அவன். இவன் என்ன செய்வா? அவளோட 10 வயசு கம்மியா இருப்பா, திண்டா வாந்தி எடுப்பா, ஒண்ணும் ஒட்டாது, சாப்பிடுவா, அப்படி கொண்டு வாந்தி எடுத்துருவா. இவ்வளவையும் சகிச்சு கொண்டு அவளுக்கு ஏதோ மிச்சம் வர்ற சாப்பிடாத அதை போய் வாந்தி எடுக்கிறான், ஒண்ணும் ஒட்டுறது இல்ல. அந்த குழந்தை அவளுடைய சத்தை எல்லாம் உறிஞ்சி உறிஞ்சி வளர்கிறது, அவளுக்கு உணவு கிடைக்கிறது, போதுமான சத்து கிடையாது. இது அல்லாஹ்வுடைய குதிரத்துல, அல்லாஹ்வுடைய ஆற்றல்ல அந்த குழந்தை வளருதுன்னு சொல்லலாம். அந்த வளர்வதற்கு தகுந்த அளவுக்கு ஊட்டச்சத்து கூட சமூகங்களிலே பெண்களுக்கு வழங்கப்படுவது இல்லை. இஸ்லாமிய சமூகம் அது விதிவிலக்கு இல்லை. இங்கே அப்படிதான் நடக்கிறது. மாமியார் கொடுமை, ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு எவ்வளவு ஊட்டச்சத்து கொடுக்கணுமோ அதை கூட மறுக்கிறார்கள். சகித்துக் கொண்டவள் வாழ்கிறாள். நினைச்சபடி படுக்க முடியாது, நினைச்சபடி மாறி ஏற முடியாது. இப்படி உருண்டு படுப்பேன், நீ அப்புறம் குப்புற படுப்ப, அப்புறம் மல்லாக்க படுப்ப, இந்த டைரக்ஷன் அவளுக்கு முடியுமா? கருவை சுமந்துட்டா, ஒரு கருவை சுமந்து விட்டாள் என்று சொன்னால் நினைச்சபடி உருள இயலுமா? ஏற இயலுமா? இறங்க இயலுமா? கிழித்துட்டு விளையாட போக இயலுமா? ஊஞ்சல் விளையாட போக இயலுமா? எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு அவ நாட்டுக்கு என்ன செய்யறா? ஒரு நடை பிணம்னு சொல்லுவாங்களே, அவ்வளவு கஷ்டத்தை சுமந்து கொண்டே இருக்கிறாள்.
கடைசியா மரணத்தினுடைய வாசல் கதவை தட்டிவிட்டு அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அந்த ஒரு வேதனைக்கு ஈடாகுமாடா நீ கொடுக்கிறது? என்ன கொடுக்கிற நீ? என்ன வேண்டாலும் கொடுக்கலாம். ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக நீ என்ன கேட்கிறாளோ உனக்கு முடியுமானால் அவள் கேட்கிறதை எல்லாம் கொடுக்கலாம். அவ்வளவு பெரிய தியாகத்தை செய்யக்கூடிய பெண்கள்கிட்ட போய் என்ன பண்றீங்க? வரதட்சணை கேட்கிறீங்களே, இதை பார்த்தா ஒருத்தன் விரும்புவானா? காரி துப்புவானா? பிற சமுதாய மக்கள் இதை பார்த்தால் உங்களை நேசிப்பார்களா? காரி உமிழ்வார்களா? மானரோசம் வேண்டாமா? உங்களுக்கு எல்லாம் வெட்க உணர்வு வேண்டாமா? பிற சமுதாய மக்கள் இப்படி நினைப்பார்கள் என்பதற்காகவாவது உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டாமா? அது மாத்திரமில்லை, இன்றைக்கு இந்த சமூகத்தில் உள்ள அவலங்களை, இந்த வரதட்சணை கொடுமையினால் இங்கு நிலவுகின்ற அவலங்களையும் நான் சுட்டிக்காட்ட வேண்டும். என்ன அவலம்? 40 வயசு கன்னி இருக்கிறாள் இந்த சமுதாயத்தில். 40 வயசுல கல்யாணம் ஆகாமல் முதிர் கன்னிகளாக வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? காலம் கெட்டு கிடக்கிற ஒரு காலம் இருந்தது. பெண்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆம்பளைக்கு ஒண்ணும் தெரியாது. டிஷ் வழியா வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க, டிஷ் ஆண்டனா வழியாக. இப்ப டிஷ் கூட வேண்டியதில்லை, எவனோ ஒருத்தன் டிஷ் வச்சு கேபிள் வழியா உள்ள வந்துடுறான். அவன் பாட்டுக்கு ஒரு வயர் தான், அது பாட்டுக்கு உள்ள வந்துருது. என்ன வந்துருது? படுக்கைண்டா என்ன, முக்கல்டா என்ன, முனகல்டா என்ன, அதுண்டா என்ன, இதுண்டா என்ன, எல்லாமே. அதுல உள்ள படங்கள், அதுல உள்ள காட்சிகள், அதுல உள்ள வசனங்கள், இதெல்லாம் நம்மளை தடம்புரல வைக்கிற அளவுக்கு இருக்குதா இல்லையா? குடும்ப தொலைக்காட்சின்னு சொல்றான், குடும்ப நாடகம்ங்கிறான். அது ஆபாசமா இருக்கிறது, அது அசிங்கமாக இருக்கிறது. சினிமா பாடல் போடுறான். ஒரு தகப்பனும் மகனும் ஒன்னா உட்கார்ந்து பார்க்க இயலுமா? ஒரு தாயும் மகனும் பக்கத்து பக்கத்தில் உட்கார்ந்து பார்க்க இயலுமா? அவ்வளவு அசிங்கமாக ஆபாசமாக இந்த காட்சிகளை கொண்டு வந்து திணிக்கிறான். தெருவில் நடக்க முடியல, போஸ்டரை பார்க்க முடியுதா? செவத்தை பார்க்க முடியுதா? எங்க பார்த்தாலும் பேப்பர், டெய்லி பேப்பர் நியூஸுக்கு வாங்கினா அதுல கவர்ச்சி படம் போடுறாங்க, அதுல சினிமா மலர்ந்து போடுறாங்க. எல்லாமே என்ன? 2 பீஸ் மீட்டர் தான் போடும். இந்த மாதிரி எல்லாம் நம்முடைய உணர்வுகளை தூண்டி விடக்கூடிய இந்த காலத்தில் காலாகாலத்துக்கு கல்யாணம் ஆகாவிட்டால் என்ன நடக்கும்? அந்த காலத்தில் ஒன்று நடக்காமல் இருக்கலாம். அப்ப எடுபட்டு போய்விட்டால், தப்பு தவறாக நடந்து விட்டால் ரோஷம் வருது உனக்கு. அந்த பொண்ணு ஓடி போயிட்டான், இந்த பொண்ணு ஓடி போயிடலாம். உனக்கு தகுதி இருக்காது கேட்கிறேன்டா. வரதட்சணை வாங்குற உனக்கு அவன் ஓடி போயிட்டா, அவனோட போயிட்டான்னு கேட்க உனக்கு தகுதி இருக்கா? ஏன் ஓடுனா? ஓடுவது நான் நியாயம் என்று சொல்லவில்லை. ஓட வைத்தவன் யார்? எய்தவன் இருக்க அம்பை நோகலாமான்னு கேட்பாங்கல்லங்க. இந்த நிலைக்கு தள்ளியவன் யார்? எனக்கு மகர் கொடுத்து நான் உன்னை கல்யாணம் பண்றேன்னு நீ முன் வந்திருந்தால் ஓடி இருப்பாளா? தப்பான நடத்தைக்கு போயிருப்பாளா? அப்ப சில பெண்கள் வந்து தவறான நடத்தைக்கு ஓடுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் எது? இந்த வரதட்சணை. இந்த சமுதாயத்தில் புறையோடி போயிருக்கிற வரதட்சணை என்ற கொடுமை, அதை இன்னைக்கு சர்வசாதாரணமாக நடப்பதை பார்க்கிறோம். சில பேர் தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்ய முடியாது, அவனுக்கு தெரிகிறது 2000 ரூபாய் சம்பளம், 4 பொம்பளை பிள்ளை, 2000 ரூபாய் சோத்துக்கு பத்தாது, எப்படி கல்யாணம் பண்ணுமா? குடும்பத்தோட விஷத்தை வாங்கி சாப்பிட்டு தற்கொலை செய்கிற இந்த பாவத்துக்கு யார் காரணம்? நீ காரணம் இல்லையா? குடும்பத்தோட தற்கொலை செய்து கொண்டு சாவுறார்களே, அது ஏன் செத்தாவன்? வாழ அவனுக்கு ஆசை இல்லையா? தாம் பெற்ற மகளுக்கு தானே விஷத்தை கொடுத்து விட்டு தாயும் மகளும் தாயும் தகப்பனும் சாப்பிட்டு விட்டு குழந்தையும் சாகடிக்கிறார்களே, இந்த கொடுமைக்கு தள்ளியவர்கள் யார்? சில பேர் தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்ய முடியாது, அவனுக்கு தெரிகிறது 2000 ரூபாய் சம்பளம், 4 பொம்பளை பிள்ளை, 2000 ரூபாய் சோத்துக்கு பத்தாது, எப்படி கல்யாணம் பண்ணுமா? குடும்பத்தோட விஷத்தை வாங்கி சாப்பிட்டு தற்கொலை செய்கிற இந்த பாவத்துக்கு யார் காரணம்? நீ காரணம் இல்லையா? குடும்பத்தோட தற்கொலை செய்து கொண்டு சாவுறார்களே, அது ஏன் செத்தாவன்? வாழ அவனுக்கு ஆசை இல்லையா? தாம் பெற்ற மகளுக்கு தானே விஷத்தை கொடுத்து விட்டு தாயும் மகளும் தாயும் தகப்பனும் சாப்பிட்டு விட்டு குழந்தையும் சாகடிக்கிறார்களே, இந்த கொடுமைக்கு தள்ளியவர்கள் யார்? வரதட்சணை வாங்கக்கூடிய ஆண்கள் இல்லையா? தங்களுடைய மகனுக்காக வரதட்சணை வாங்கக்கூடிய பெற்றோர்கள் இல்லையா? இந்த பாவத்துக்கெல்லாம் அல்லாஹ் உங்களை சும்மா விட்டுவான்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இதுக்கெல்லாம் கேள்வி கேட்காம உங்களை எல்லாம் சொர்க்கத்துக்கு தொழுகை நோம்பு சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவானா? நினைத்து பார்க்க வேண்டும். அவ்வளவு பெரிய கொடுமை இன்னைக்கு நடக்கிறது. எத்தனை பெண்கள் மனநோயாளிகளாக அலைமோதி கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறதுக்காக வேண்டி மான மரியாதை விட்டு ஊர் ஊரா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். எந்த சமுதாயத்திலையும் பார்க்க முடியாது. பள்ளிவாசலுக்கு போனால்
வெள்ளிக்கிழமை தொழுது முடிச்சா என்ன செய்யறாரு? 5 குமராளி வந்திருக்கிறேன், உங்களால ஏண்டதை செய்யுங்க, நோட் புக்கும் கைமா நிக்கிறான் வாசல்ல. அவன் யாரு? மானத்தோட வாழ்ந்தவன், மரியாதையோட வாழ்ந்தவன், இதுக்கு முன்னாடி பிச்சை வாங்காதவன், யார்கிட்டையும் கை ஏந்தாதவன். சொந்த ஊர்ல வாங்கினா மானம் போயிருமே என்பதற்காக வேண்டி ஜமாத்துல ஒரு கடிதத்தை வாங்கிட்டு தெரியாத ஊர்ல போய் பிச்சை எடுக்க வைக்கிறீங்களே. இந்த பிச்சை எடுத்த காசை வாங்குறதுக்கு நீ ஆசைப்படி ஒரு மனுஷனாடா? இந்த குழந்தைகளை கடத்திக்கிட்டு வந்து கை காலை ஊனப்படுத்தி அதுகளை பிச்சை எடுக்க வச்சு அதை வாங்கி திங்கிறானோட அவனுக்கும் உனக்கு வித்தியாசம் இருக்கா? கேக்குறேன். இந்த பொண்ணை கல்யாணம் பண்றத பிளாக்மெயில் பண்ணி அவளை பெத்தவனை பிச்சை எடுக்க வச்சு வாங்கி சாப்பிடுறிய, இது ஒரு காசா? இது லெவிக்குமா உனக்கு? இதுல பரக்கத்து இருக்குமா? இதை வாங்கினா அல்லாஹ்வுடைய அருள் உனக்கு கிடைக்குமா? அல்லாஹ் திருப்பி அடிச்சான் வை. ஒரு மகன் இருக்கான்னு நீ வரதட்சணை வாங்குறியா? உன் மகனுக்கு 5 பொம்பளை பிள்ளை அல்லாஹ் கொடுப்பான். அப்ப என்ன பண்ணுவ? கொடுப்பான்ல. நீ வாங்கினது 50,000 வாங்கியிருப்ப, உன் மகனுக்கு 5 பொம்பளைக்குள்ள கொடுப்பானே, அப்ப வரதட்சணை 5 லட்சமா இருக்குண்டா. இப்ப வேரோட கிள்ளி எரியலன்னு வை. அல்ல அதுக்கு 1க்கு 10, 1க்கு 100, 1க்கு 1000 தந்தால் உன்னால தாங்க இயலுமா? சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? அப்ப இந்த சமூகத்தை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் சர்வசாதாரணமாக இந்த வரதட்சணை எப்படி சர்வசாதாரணம்? கேவலம் கேவலம். உலகத்தில் எந்த சமுதாயத்திலும் இந்த கேவலத்தை பார்க்க எப்படி பார்க்கிறோம்? பள்ளிவாசல் உட்கார்ந்துக்கிறான் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில். இந்த சமூகத்தில் நடக்கிற கொடுமை, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் உட்கார்ந்துக்கிட்டு வரதட்சணை அவன் கொடுக்கிறான். யாரு? பொண்ணை பெற்றவன், மாப்பிள்ளை பெற்றவன் வாங்குறான். எப்படி வாங்குறான்? ஊருடைய ஜமாத் தலைவர் 2 கையினால் அதை வாங்கி அவர் சுத்தி இருக்கிற நிர்வாகிகள் கையில கொடுத்து ஒவ்வொருத்தரும் தொட்டு தொட்டு கடைசி அஜர்த்து கையிலையும் கொடுத்து அவரும் தொட்டு அல்வாத்தி வாங்குறாரு. அட பாவிகளா, இந்த கொடுமையை பள்ளிவாசல வச்சு செய்றீங்க, இதுக்கு அல்பாத்தியா ஓதுறீங்க, இது ஊர்ல உள்ள 50 பேர் முக்கியஸ்தர்ல அவ்வளவு பேர் அதுக்கு வந்து ஜால்ரா தட்டுறீங்க. இந்த பாவத்திற்கெல்லாம் அல்லாஹ் கொஸ்டின் கேட்க மாட்டான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க? வேற சமுதாயத்தில் இப்படி நடக்கிற, வேற சமுதாயத்தில் வரதட்சணை இருக்கிறது. கோவில்ல வச்சு ஐயர் மந்திரம் ஓத விட்டா வரதட்சணை வாங்குறான், ஊருடைய நாட்டாமை எல்லாம் கூட்டி கொண்டா வச்சா வாங்குறான். எவ்வளவு கீர்த்தனமா போய் கொண்டிருக்கிறது, எவ்வளவு கேவலமா இருக்கிறது. இந்த இஸ்லாத்தை எவன் விரும்புவான்? நீ செய்கிற இந்த இஸ்லாம் மார்க்கத்தை எவனாவது விரும்புவானா? இது எவனாவது நாடுவானா? நபிகள் நாயகம் கொண்டு வந்த இஸ்லாத்தை நீ கடைபிடித்தால் அது அத்தனை பேர் விரும்புவான். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நம்ம இருந்தால் இதுதான் இஸ்லாம். இங்க தானே பேச வேண்டியிருக்கு, அங்கே பேசணும். கேட்டுருவான்ல, உங்களை சரி பண்றாங்கடா, என்ன இஸ்லாம் பேச வேண்டிய கேட்கிறாங்க இல்லையா? உங்களை சரி பண்ணிட்டு எங்களுக்கு வந்து சொல்லுங்க கேட்பான்ல, அதுக்கு தான் இது. அப்புறமேல என்ன கல்யாணத்துக்கு செய்யற செலவு பாத்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். மற்றவன் எல்லாம் பாராட்டணும், அவனெல்லாம் உருப்படியான விஷயம் செலவு செய்யறாங்க. இவன் என்ன பண்றான்? பந்தல் போடுறது இவனாத்தான் இருக்கிறான், சீரியல் லைட் போடுறது இவனாத்தான் இருக்கிறான், கங்கை அமரனை கூட்டிட்டு வா, இளையராஜா கூட்டிட்டு வா, பிந்து கோஷ கூட்டிட்டு வான்னு சொல்லி அந்த டான்ஸ் கூத்து கும்மாளம் குறவம் குறத்தி மேலம் டிவிஎஸ் கச்சேரின்னு சொல்லி எல்லாத்தையும் கூட்டி கொண்டு வந்து ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் என்று காசை கரியாக்கி ஒரு ராத்திரிக்குள்ள லட்சக்கணக்கான ரூபாயில காலியாக்கி கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்றான். பழமொழியை வச்சுக்கிறாங்க. நமக்கு என்ன பழமொழி? துணுக்கம் திண்டு கட்டான், திண்டு கட்டான அழிச்சு கட்டான்னு அர்த்தம். திண்டு கட்டான பரவாயில்லை, நீ திண்டா கட்ட அழிச்சு கட்டான மாத்தணும் பழமொழி. இப்ப இஸ்லாமியன்னா என்னது? காசு. அட எப்படி சம்பாதிக்கிற இந்த காசு, அதையா செஞ்சு பார்த்தியா? மற்ற சமுதாயங்கள் எல்லாம் நல்லா படிச்சு விட்டு நல்ல நல்ல வேலையில போய் நல்லா சம்பாதிக்கிறார்கள். மற்றவர்களுடைய சம்பாத்தியத்தையும் நீங்க சம்பாதிக்கிறதையும் கொஞ்சம் எடை போட்டு பாத்தீங்கன்னா மற்றவர்கள் செலவழிப்பதை விட 1000 மடங்கு கம்மியா தான் நீங்க செலவழிக்கணுங்க. நீங்கள் வெளிநாட்டில் போய் அற்பமான வேலைக்கு நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள். ஒரு குடும்பத்தில் நீங்கள் ஒருத்தன் சம்பாதிக்கிறான். வேற சமுதாயத்தை எடுத்தால் தகப்ப வேலைக்கு போறான், தாய் வேலைக்கு போறா, பொண்டாட்டி வேலைக்கு போறா, பிள்ளையும் வேலைக்கு போறான், கூட பிறந்த அண்ணன் தம்பி வேலைக்கு போறான், தாத்தா வேலைக்கு போறான், பாட்டி வேலைக்கு போகுது, களை எடுக்க போகுது. வேற வேற சமுதாயத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் பாட்டி போய் களை எடுக்க போகுது, இது சித்தாள் வேலைக்கு போகுது, அம்மாக்காரி பொண்டாட்டி சித்தாள் வேலைக்கு போகுது, இவர் கொத்தனார் வேலைக்கு போறாரு. ஒரு குடும்பத்தில் 8 பேர் இருந்தா 8 பேரும் சம்பாதிக்கிறான். உனக்கு அப்படியா? உன்னை வெளியே அனுப்புறானா?
பொம்பளைங்களை தான் நான் சொல்லுவேன். இந்த ஆடம்பரத்துக்கு பூரா யாரு காரணம்? பணத்துடைய அருமை தெரியாத ஒரு ஜென்மங்களாக என்னுடைய தாய் குலங்கள் இருக்கிறீர்கள். பணம் தான் என்ன ஏன் உங்களுக்கு தெரியல தெரியுமா? வேற சமுதாயத்து பெண்களுக்கு தெரியுது. 5 ரூபாயோட மதிப்பு தெரியும். 5 ரூபாய் எப்ப கிடைக்கும் தெரியுமா? குனிஞ்சி ஒரு நாள் பூரா அந்த கலையை அறுத்து ஒரு நாள் பூரா முதுகுலாம் வெளிச்சு வெண்டு எடுத்து போய் சேத்துல நின்று அந்த 10 ரூபாய் வாங்குறாங்களே அவங்களுக்கு அந்த 10 ரூபாயோட மதிப்பு தெரிகிறது. உங்களை இந்த சமுதாயம் எப்படி வச்சிருக்குது? தாயை வேலைக்கு அனுப்புற சமுதாயம் இது. கொண்டாட்டிய வேலைக்கு அனுப்புறானா? அக்கா தங்கச்சி வேலைக்கு அனுப்புறானா? 7 வயசு பையனை வேலைக்கு அனுப்புறானா? நீ நல்லா இரு, நான் போய் கஷ்டப்படுறேன் என்று ஒரு ஆம்பளை போய் அங்க என்ன கஷ்டப்படுறான்? இந்த நாட்டில் இருக்கிற பேச்சுரிமை கூட இங்க கிடையாது. வாயை திறக்க முடியாது. வெளிநாடுகளுக்கு செல்கிற என்னுடைய சகோதரன் அங்க அடிமையிலும் கேவலமாக நடத்தப்படுகிறான். எந்த தப்பையும் தட்டி கேட்க இயலாது. 4 மணிக்கு எந்திரிச்சு குடிச்சிட்டு ஓடுவான். வெட்ட வடன் நடக்கிற குளிர் இது மாதிரி டபுளா இருக்கும். குளிர் வெயில் இது மாதிரி டபுளா இருக்கும். வேணா கொண்டாந்து நிப்பாட்டு வாங்க, ஆடு மாடு மாதிரி அடக்கி வாங்க. 4 மணிக்கு போறவன் 2 ஷிப்ட் வேலை பண்ணிட்டு வேலை பார்த்துட்டு சாயந்தரம் 9 மணிக்கு ராத்திரிக்கு வருவான். ரோட்ல தான் சாப்பாடு. எல்லா வெயிலும் தலையில. ரோடு போடுற வேலை, பெயிண்ட் அடிக்கிறது நினைச்சிட்டு இருக்கா. அரபு நாட்டில் மாப்பிள்ள இருக்காங்க ஒருத்தர் நினைச்சுக்கிறது. அம்மா அரபு சவுதியில் இருக்காரு, துபாயில என்ன இருக்கிறாரு? பெயிண்ட் அடிக்கிறாரு. துபாயில வெட்டு ஒட்டகம் வைக்கிறாரு. கொண்டாட்டி வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் கெத்தா சொல்லிக்கிறாரு. உங்கள்கிட்ட நாங்க போய் பார்த்துட்டு வந்தோம்ல தான். போனா இந்த மேடை அளவுக்கு உள்ள இடத்துல 5 ரூம் போட்டுருக்காங்க. இந்த மேடையை பாத்துக்கிறங்க. இதுல 5 ரூம், ஒரு ரூம்ல 5 பேர். எப்படி இப்படி போட்டுருக்காங்க. இந்த மாதிரியான இடத்துல தங்கிக்கிட்டு அதுக்குள்ளேயே ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான இவனுக்கு 300 ரூபாய் சம்பளம். சவுதி ரியால் 300 ரியால் சம்பளம். துபாயுடைய திரகம் 300 திரகம் சம்பளம். 3000 ரூபாய் 3200 ரூபாய் வரும். இதுல சோத்துக்கு போக 2000 3000 மிச்சமாகும். ஓவர் டைம் பார்ப்பான், டபுள் வேலை பார்ப்பான். இப்படி கஷ்டப்பட்டு வேவாத வெயில்ல கிடந்து வெந்து அந்த ரூபாய் அனுப்புறான். ஒரு மாசம் அவன் படுகிற காசை, கஷ்டப்படுகிற காசை ஒரு மாலையில வீணாக்கிறீங்களம்மா. ஒரு மாலைக்கு 3000 ரூபாய் செலவு பண்றீங்க. காலையில போட்டு சாயந்தரம் வாடி போற ஒரு மாலையில், அந்த மாலையில் என்ன இருக்கு தெரியுமா? உங்க புருஷனுடைய ஒரு வருடத்தினுடைய ஒரு மாதத்தினுடைய உழைப்பு இருக்கிறது. உங்க அண்ணனுடைய, உங்க தம்பியுடைய, உங்க அப்பனுடைய ஒரு மாச உழைப்பு அந்த ரூபாய். இதை உணர்ந்தால் ஆடம்பரம் செய்வியா? இளையராஜா கச்சேரி வைப்பியா? பந்தல் போடுவியா? சீரியல்களுக்கு போடுவியா? உனக்கு மனசு வருமா? கொஞ்ச நாளைக்கு இறக்கி விட்டு பார்க்கணும். களை எடுக்க உடனும் உழையலாம், நாத்து பறிக்க உடனே. இங்க கேட்டா இளவு வீட்டுக்கு கல்யாண வீட்டுக்கு வித்தியாசம் இல்லையாண்டு வாதம் பண்ணது வந்து பொம்பளையில் வரும். ஒவ்வொரு வீடுகள்லையும் ஏண்ட ஆடம்பரம் பண்றேன்னா அசத்து எனக்கு விருப்பம் இல்ல. வீட்டுல கேட்க மாட்டேங்கிறாங்க. வீட்டுல என்ன கொண்டாடி சொல்றான், ஆத்தாவை சொல்றான்னு நினைக்கிறேன். வீட்டுல கேட்க மாட்டேங்கிறாங்க. விலைக்கு சொல்ல வேண்டியதாடா, இவன் தான் கெத்து பெருமை அடிக்கிறானே. அதனால கவர்னர் உத்தியோகம் பாக்குற மாதிரி விட்டு அடிச்சிடறானா? இவங்களுக்கு ஒண்ணு தெரியறது இல்ல. அப்ப வேற வேற சமுதாயங்கள் அம்புட்டு பேர் சம்பாதிக்கிற சமுதாயம் காசை சேர்க்குது, கவனமா செலவு பண்ணுது, வீண் விரயம் இல்லாமல் பார்த்துக் கொள்கிறது. கஷ்டப்பட்டு எதையெல்லாம் தியாகம் செஞ்சு போறான் அந்த காசுக்காக வேண்டி. கல்யாணம் பண்ணி 1 மாசத்துல போறாயா? 1 மாசம் 15 நாள்ல போறவனும் இருக்கிறான். கல்யாணம் பண்ணி விட்டு 15 நாள் அரபு நாட்டுக்கு போய் அவன் வீட்டுக்கு வரும்போது செய்யறது, இந்த மாமா யாருன்னு கேட்கிறான். அவன் புள்ள இந்த அளவுக்கு இருக்கா இல்ல இந்த சமுதாயத்துல? அவனுக்கு 5 வயசு. அப்பதான் அவன் அப்பங்காரன் வர்றான். 5 வயசு பிள்ளைய பாக்குறது, கல்யாணம் பண்ணிட்டு போனவன் இப்பதான் வர்றான். ஏன் 2 தடவை லீவை எக்ஸ்டென்ஷன் பண்ணி 5 வருஷத்துக்கு பிறகு வந்தா தான் ஏதோ நல்லது கட்டது வாங்கிட்டு வரையாலு. அப்படி இளமையை தியாகம் பண்ணிட்டு அந்த சுகத்தை, உடல் சுகத்தை தியாகம் பண்ணி விட்டு எல்லா விதமான சுகந்தங்களை இழந்து விட்டு நம்ம பொண்டாட்டி நல்லா இருக்கணும், நம்ம புள்ள நல்லா இருக்கணும், நம்ம தாய் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், இவ்வளவு கஷ்டப்படுறாரு. இந்த காசை நீ எப்படி செலவழிக்க வேண்டும்? கல்யாணத்திலே நாசமாக்குறீங்க. கல்யாணம் அப்படிங்கிறீங்களா? புரோகிதம் இல்லாத ஒரு மார்க்கம். அதுல புரோகிதத்தை கொண்டு வந்தீங்க. எளிமையான தத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம், அது ஆடம்பரம் ஆக்குறீங்க. அட ஒருத்தன் இறந்து போய்தான், சாவு வீடு, எவ்வளவு கஷ்டம். ஒருத்தன் புருஷனை பறி கொடுத்துட்டு எவ்வளவு கவலையா இருப்பா, மகனை பறி கொடுத்துட்டு தாய் எவ்வளவு கவலையா இருப்பா, அண்ணனை பறி கொடுத்துட்டு எவ்வளவு தங்கச்சி கவலையா இருப்பா. அந்த வீட்டுல போய் இவங்க என்ன பண்றாங்க? ஆட்டாருங்கிறாங்க. அன்னைக்கு விருந்துங்க. எந்த சமுதாயத்தில் பார்த்திருக்கீங்களா செத்த வீட்டுல விருந்து? ஒரு இளவு வீட்டுல போய் சோறுங்கலாமா?
இல வீட்டுல போய் சாவு வீட்டுல போய் ஆட்ட அருங்கிறான். அவன் நகையை வச்சு ஆடு வாங்குறா, நகையை அடகு வச்சு கடன் வாங்கி ஆடு வாங்கி அன்னைக்கு போய் அப்படி பேர் தின்ட்டு வர்றான். இதான் இஸ்லாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்களா, இறந்த வீட்டுக்கு நீங்கள் போனால் நீங்கள் அவர்களுக்கு எதையாவது வாங்கி கொண்டு போங்கள். அதான் சொன்னாங்க. நம்ம இறந்து போன வீட்டை விசாரிக்க போனோம்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு நம்ம வாங்கிட்டு போய் கவலைப்படாதீங்க, வாழ்க்கையில எல்லாரும் இறப்பு சகஜம்னா சாப்பிடுங்கம்மா என்று சொல்லணும். இந்த மாதிரி எளிமையாக நடக்க வேண்டிய ஒரு இறப்பு காரியம் கூட அதுவும் பெரிய ஆடம்பரம். 3ஆம் பாத்தி வாங்குறான், 7ஆம் பாத்தி வாங்குறான், வருஷ பாத்தி வாங்குறான், வருஷம் பாத்தி வாங்குறான். இப்படி அந்த குடும்பத்தை நாசப்படுத்தி அழிக்கக்கூடிய காட்சி. தாயத்துங்கிறான், தட்டுங்கிறான், தகடுங்கிறான், நூலுங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான், என்னென்னமோ இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் நாசப்படுத்தி வைத்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இந்த அவலங்களை எல்லாம் எடுத்து பேசினால் ஒரு நாள் போதாது. என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். இந்த இஸ்லாம் மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து அதை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.